தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. பாகம் 2. அத்தியாயம் 97. சிவப்பு புள்ளிகள் 2. மஞ்சத்தில் விரித்து கிடந்த மஞ்சள் நிற பட்டு சீலையில் இருந்த சிவப்பு புள்ளிகளை சுட்டிக்காட்டி தனது போர்த்திட்டத்தை படைத்தலைவன் விவரிக்கத் தொடங்கியதும் ராணி மட்டும் அதை சரியாக கவனிக்காமல் தனது கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாளே ஒழிய மற்ற இரு மங்கையரும் அதை சற்று ஊன்றி கவனிக்கவே தொடங்கினார்கள். அந்த பட்டுச்சீலை 1.5 முழ நீளமும் அதே அகலமும் கொண்ட சச்சதுரமாய் இருந்ததையும் அதில் செம்பருத்தி சாற்றையும் கூட்டு மையையும் கொண்டு கருப்பும் சிவப்புமாக படைத்தலைவன் பல கோடுகளை மட்டுமின்றி புலி மீன் தலைகளையும் சங்கு அடையாளங்களையும் வரைந்திருந்ததையும் சில இடங்களில் அடர்த்தியான மரங்கள் இருந்ததையும் கண்ட அல்லி அந்த அடையாளங்கள் எவற்றை குறிப்பிடுகின்றன என்பதை புரிந்து கொண்டாலும் அலிமாவுக்கு சகலமும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருந்ததால் அவள் தனது சந்தேகங்களை தீர்த்து கொள்ள இளஞ்செழியனை நோக்கி கேட்டாள், படைத்தலைவரே, இந்த அடையாளங்கள் எவற்றை குறிக்கின்றன என்று. படைத்தலைவன் பட்டுச்சீலையின் மீதிருந்த கண்களை வாங்காமல் தனது உடைக்கச்சையில் செருகப்பட்டிருந்த குருவாலை எடுத்து கையில் வைத்து கொண்டு அதன் நுனியால் அந்த சித்திரங்களை சுட்டிக்காட்டி, அலிமா, இந்த புலியும் மீனும் முறையே சோழ பாண்டிய நாடுகளை குறிப்பிடுகின்றன. தமிழகம் 3 வேந்தர்களை கொண்டது நீண்ட காலமாக. இந்த 3 வேந்தர்களின் நாடுகளும் 3 வித நில நீர் வளங்களுக்கு காரணமாக இருந்து வந்திருக்கின்றன. சோழ நாடு உணவு நிரம்பியது, பாண்டிய நாடு கடல் முத்துக்கள் முதலிய உடல் அலங்கார நவமணிகளுக்கு பேர் போனது, சேர நாடு வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு தேவையான மிளகு முதலிய மருந்து சாமான்களையும் மரக்கலங்களையும் உடையது. இந்த 3 மன்னர்களும் ஒற்றுமையாக மட்டும் இருந்தால் இன்று தமிழகம் உலகத்தின் மிகச் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாயிருக்கும். உடல் உரத்துக்கு உணவும் உடல் அலங்காரத்திற்கு நவரத்தினங்களான போகப் பொருட்களும் வெளிநாட்டு செல்வத்தை வாணிபத்தால் கொணர மரக்கலங்களும் உள்ள நாட்டின் சக்தி அளவிட தகாததாயிருக்கும். ஆனால் இந்த மூவேந்தர்களின் பரஸ்பர விரோதம், ஆதிக்க ஆசை முதலியன தமிழகத்தின் சக்தியை அளவுக்கு தகுந்தபடி விஸ்தரிக்க விடவில்லை. ஆகையால்தான் இன்றும் இந்த 3 முடியரசுகளும் ஒன்றை ஒன்று மோதும் நிலையில் இருக்கின்றன. சேரனும் பாண்டியனும் வஞ்சகனும் கொலைகாரனுமான இருங்கோவேளுக்கு இடம் கொடாவிட்டால் இன்று சோழ நாட்டின் முதன்மையான துறைமுக நகரம் பூம்புகார் யவனர்கள் வசம் இருக்காது. தமிழகத்தில் போர் மூளும் நிலையும் இருக்காது. ஆனால் அந்த நிலை வந்துவிட்டது. அந்த நிலையில் சோழ மன்னர் வெற்றியை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்பதையே இந்த பட்டுச்சீலையில் வரைந்திருக்கிறேன். பாரளிமா, உற்றுப்பார். இதோ இந்த கோடு வரையில்தான் சோழ நாடு, அதற்கு அப்பால் இருப்பது கொங்கு நாடு. அங்குதான் இப்பொழுது மன்னர் கரிகாலர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே போகையில் திடீரென அல்லி மூச்சை இழுத்து பிடித்து கொண்டதையும் மஞ்சத்தில் அசைந்ததையும் கண்ட படைத்தலைவன் சற்று பேச்சை நிறுத்தி, என்ன அல்லி, ஏதாவது சந்தேகமா என்று வினவினான். அல்லி குனிந்த தலையை நிமிராமலேயே சொன்னாள், சந்தேகமில்லை படைத்தலைவரே, வியப்புதான் என்றாள். எதற்கு வியப்பு அல்லி என்று மீண்டும் கேட்டான் படைத்தலைவன். மன்னர் இருக்கும் இடத்தை அப்படியே சீலையில் வரைந்திருக்கிறீர்கள் என்றாள் அல்லி. இதில் வியப்படைய என்ன இருக்கிறது அல்லி? வேவு தொழிலில் இணையற்றவள் என்றும் பிரம்மானந்தரின் பிரதம சீட பெண்ணுமான உனக்கு தெரியாதா? அரசியலில் திறமையுள்ளவர்கள் எப்படி நகர்வார்கள் என்பது? இருங்கோவேளின் கை ஓங்கி புகாரிலும் யவனராதிக்கம் வலுப்பட்ட பின் குணவாயர்கோட்டம் ஒன்றே தவிர வேறு எந்த இடத்தில் மன்னர் படை திரட்ட முடியும்? உண்மைதான் படைத்தலைவரே, உங்கள் ஊகம் சரிதான். ஆனால் குணவாயர்கோட்டத்திலும் மற்ற பகுதிகளை துறந்து அடர்த்தியான மலையும் காடும் இருக்கும் இந்த பகுதியில் எப்படி புலி சின்னத்தை வரைந்தீர்கள்? இது ஊகமாயிருக்க முடியாதே என்றாள் அல்லி தன் விரலை புலி சின்னத்தின் மீது வைத்து. இளஞ்செழியன் லேசாக நகைத்துவிட்டு சொன்னான், அல்லி, அசல் ராஜதந்திரியாக பேசுகிறாய். போர் முறைகளையும் படைகள் அமைக்க வேண்டிய இடங்களையும் அறிந்து பேசுகிறாய். உன்னை போன்ற பெண்கள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டால் இங்கு என்னை போன்ற ஆண் பிள்ளைகளுக்கு வேலை இருக்காது. படைத்தலைவர்கள் பிறகு கிடையாது, படைத்தலைவிகள் தான் இருப்பார்கள். இதை கேட்ட அல்லியும் புன்முறுவல் செய்தாளானாலும் விஷயத்தை மாற்றாமல் பழையபடி தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முற்பட்டு, இருக்கட்டும் படைத்தலைவரே, என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லையே என்றாள்.
இளஞ்செழியன் மீண்டும் பட்டுச்சீலையை ஆராய்ந்தான். பிறகு தன் கத்தியால் 2-3 இடங்களை சுட்டிக்காட்டி, அல்லி, மன்னரின் கூர்மையான புத்தியையும் இரும்பிடர் தலையாரின் போர் திறமையையும் அறிந்தவர்களுக்கு அவர்கள் படை திரட்டக்கூடிய இடத்தை கண்டுபிடிப்பது ஒரு பிரமாதமல்ல. டைபீரியஸின் சதியால் நான் தமிழகத்திலிருந்து போன பிறகு இரும்பிடர் தலையாரும் மன்னரும் புகாரிலேயே ஒரு படையை திரட்டியதாக கேள்விப்பட்டேன். அது எத்தனை தூரம் உண்மையோ எனக்கு தெரியாது என்று ஏதோ மேலும் சொல்ல போனவனை ராணியின் குரல் தடுத்தது. அது உண்மைதான் படைத்தலைவரே, சந்தேகம் வேண்டாம் என்றாள் ராணி. தனது கடைசி வார்த்தைகளால் ராணி சுயநிலை அடைந்து விட்டதை புரிந்து கொண்ட படைத்தலைவன் வியப்புடன், என்ன ராணி, கரிகாலர் புகாரில் படை திரட்டியது உனக்கு தெரியுமா என்று கேட்டான். மற்றவர்களை விட எனக்கு நன்றாக தெரியும். என்னை விட டைபீரியஸுக்கு நன்றாக தெரியும் என்றாள் ராணி. விளக்கிச் சொல் ராணி என்று ஆவலுடன் கேட்டான் படைத்தலைவன். ராணி சொன்னால், எறும்பிடர் தலையாரும் கரிகாலரும் இங்குள்ள பரதவரையும் இதர சோழ வீரர்களையும் கொண்டு இரகசிய படையொன்றை அமைத்தார்கள். மெல்ல பூம்புகாரை வசப்படுத்தி கொண்டு கடல் வழியை அடைத்து விட்டால் இருங்கோவேளுக்கு சேரன் உதவி கடல் மூலம் கிடைக்காதென்றும், தரை மூலம் போர் நடந்தால் முதலில் உள்நாட்டு கழகத்தை கிளப்பி சோழ நாட்டை வசப்படுத்தி கொண்டு பிறகு சேர பாண்டியர்களை கவனிக்கலாம் என்றும் கரிகால் வளவர் நினைத்திருக்க வேண்டும். பூம்புகாரை வசப்படுத்த அவர் செய்த முயற்சி ஓரளவு பலனும் தந்தது. இரகசியப்படை வலுத்தது. காவிரி மூலம் படகுகளில் அந்த படையினர் உலாவுவதும் சாத்தியமாயிற்று. ஏன், என்னையும் கருவூர் சமண அடிகளையும் கூட எறும்பிடர் தலையார் தன் வீரர்களை கொண்டு வளைத்து அழைத்து சென்றார். ராணியின் பேச்சை இடையில் வெட்டிய படைத்தலைவன் கேட்டான், உன்னையும் சமண துறவியையுமா ராணி என்று. ஆம் படைத்தலைவரே, இரவில் முன்னேற்பாட்டின்படி பரதவர் குடிசைகள் பக்கம் சென்றேன். பிறகு டைபீரியஸின் வீரர்களிடமிருந்து தப்ப நானும் அடிகளும் சுங்கச்சாவடிக்கு பக்கத்தில் இருந்த பழைய மண்டபத்துக்கு போனோம். அங்கு பொதி மூட்டைகளுக்கிடையில் இரும்பிடர் தலையாரும் அவர் வீரர்களும் மறைந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, எங்களை தொடர்ந்த வீரர்களிடமிருந்து எங்களை காத்தவர் மன்னர் கரிகாலர்தான் என்றும் ராணி கூறினாள். மன்னரா? ஆச்சரியத்துடன் எழுந்தது இளஞ்செழியனின் கேள்வி. ஆம் படைத்தலைவரே, மன்னரைத்தான் பரதவர் குடிசையில் சந்தித்தேன். முதுகில் குத்தப்பட்டிருந்த என்னை சமண அடிகளின் தோளில் ஏற்றி தப்ப வைத்தவரும் அவர்தான். துரத்தி வந்த டைபீரியஸின் வீரர்களை வாள் சுழற்சி தேக்கியதும் அவர்தான் என்று அன்று நடந்த சம்பவங்களை விவரித்த ராணி, ஆம் படைத்தலைவரே, பிறகு என்னையும் சமண அடிகளையும் பொதி படகுகளில் இரும்பிடர் தலையாரும் அவரது வீரர்களும் கொண்டு போனார்கள். இதிலிருந்து தெரியவில்லையா, புகார் கிட்டத்தட்ட அவர்கள் இஷ்டப்படி ஆடிக்கொண்டிருக்கிறதென்று என்று முடித்தாள். இளஞ்செழியன் சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினான். பிறகு கேட்டான், ஆம் ராணி, அப்படியானால் புகார் ஏன் அவர்கள் வசம் சிக்கவில்லை என்று. எதிரி டைபீரியஸை தவிர வேறு யாராவது இருந்தால் சிக்கியிருக்கும். படை திரட்டப்பட்டது டைபீரியஸுக்கு தெரியும். அவர்கள் காவிரியில் படகுகளில் அடிக்கடி உலாவியதும் அவனுக்கு தெரியும். டைபீரியஸ் மட்டும் உடனே அவர்கள் மீது பாய்ந்திருந்தால் மன்னர் திட்டம் பலித்திருக்கும். ஆனால் நரியிலும் தந்திரம் மிகுந்த டைபீரியஸ் இரகசிய படையை வளரவிட்டான். ஆட்டுக்கிடாவை போல. இரகசிய படையில் சேர்ந்த ஒவ்வொருவனும் இருக்கும் இடம், அவர்களுக்கு உதவும் பரதவர்களின் பெயர்கள் அத்தனையையும் அறிய ஒற்றர்களை ஏவினான். அவசரமாக இரகசிய படையை நசுக்கினால் ஒருவேளை மக்கள் யவனர் மீது கொதித்தெழக்கூடும் என்பதால் உடனே எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை டைபீரியஸ். சிறுக சிறுக அந்த படையினரை சிறை செய்தான். சிலர் திடீரென மறைந்தனர், சிலர் சிறையில் உறைந்தனர், சிலர் சடலங்கள் காவிரி ஓரத்தில் ஒதுக்கப்பட்டன. டைபீரியஸின் முறைகள் மன்னருக்கு புரிந்திருக்க வேண்டும். டைபீரியஸின் கை நீளத் துவங்கிய சில தினங்களில் மன்னர் இரகசிய படையை கலைத்திருக்க வேண்டும். அப்புறம் அதன் சுவடு எதுவுமே புகாரில் தெரியவில்லை என்றாள் ராணி. இளஞ்செழியன் அவள் சொல்வதை ஆமோதித்து சிரக்கம்பம் செய்து, மன்னருக்கு இது ஒரு தோல்விதான் ராணி. நான் இருந்தால் அந்த தோல்வி ஏற்பட்டிருக்காது என்றான். நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் என்று கேட்டாள் ராணி. நான் இருந்தால் முதலில் காவிரி படகுகளில் ஆட்களை உலாவ விட்டிருக்க மாட்டேன். பல நாட்டவரும் படகுகளை செலுத்தும் பரந்த நீர்ப்பரப்பில், அதுவும் சுங்க அதிகாரிகளின் கண்ணோட்டத்தில் படகுகளை உலாவ விடுவது அபாயம். நடக்கும் எதுவும் நிலத்தில் நடந்திருக்க வேண்டும். நமது வீரர்கள் ஒற்றர்களாகவும் பணியாட்களாகவும் மாறி
டைபீரியஸிடம் சேவகம் செய்திருக்க வேண்டும். அவசியமான போது வாழேந்தவும், புகாரின் கடற்படை கோட்டை வாயில்களை திறக்கவும், எதிரியின் ஆயுத சாலையை நிர்மூலமாக்கவும் அவர்கள் பணியாற்றி இருக்க வேண்டும். பகிரங்கமாக மன்னரிங்கு உலாவியதே பிசகு. மன்னரை அறியாதவர்கள் புகாரில் வெகு சிலர். யவனர் கேளிக்கைகளிலும் பந்தயங்களிலும் சிறுவயது முதலே அவர் கலந்து கொண்டவர். அவர் புகாரில் இருப்பதை டைபீரியஸ் அறிவது பிரமாதமல்ல. அறிந்த பின்பு இரகசியப்படை திரட்டப்படும் என்பதும் எளிதில் ஊகிக்கக்கூடிய விஷயம். அது கிடக்கட்டும் ராணி. மன்னரின் அந்த முயற்சிதான் தோல்வியடைந்து விட்டது. அடுத்த முயற்சி வெற்றி பெற இந்த சீலையை கவனியுங்கள் என்று கூறிய இளஞ்செழியன் மீண்டும் அல்லியை நோக்கி, அல்லி, மலையும் காடும் மிகுந்த இந்த இடத்தில்தான் மன்னர் இருப்பார் என்பதை நான் எப்படி யூகித்தேன் என்று கேட்டாயல்லவா? இதோ பார், குணவாயில் சேர நாட்டின் கிழக்கு வாயிலாக கருதப்படுகிறது. ஆகவே அதற்கு வெளியில் உள்ள கிராமங்கள் அனைத்தும் சேர நாட்டு ஒற்றர்களின் கண்காணிப்பில் இருக்கும். நீண்ட தூரம் படைத்தளத்தை தள்ளி போட்டால் கரிகாலரின் ஒற்றர்கள் சேரநாட்டை கண்காணிக்க முடியாது. தவிர இந்த இடத்தில் காடுகள் அடர்த்தி. உள்ளிருக்கும் படையை பகற்காலத்திலேயே பார்க்க முடியாது. ஆனால் படையிலிருந்து பிரியும் தனி ஒற்றர்கள் எப்பொழுதும் நிர்பயமாக எதிரி பிராந்தியத்தில் உலாவலாம். எதிரிக்கு சந்தேகம் வலுத்தால் காட்டில் மறையலாம். காடு அடர்த்தியானதால் ஆயுதங்கள் கொண்டு வரும் வண்டிகள் இவற்றுள் புக முடியாது. புகுந்தாலும் மரங்கள் தடுக்கும். ஆகவே இந்த இடத்தில் படை திரட்டப்படும். இது தளமாக முடியும் என்ற நினைப்பே எதிரிகளுக்கு இருக்காது. புத்திசாலியான எந்த படைத்தலைவனும் இரகசிய தளத்தை இங்குத்தான் அமைப்பான். மன்னர் அறிவின் திறத்தை பற்றி நான் உனக்கு கூற வேண்டுமா, நாங்கூர்வேல் மகளே என்று விளக்கினான். அல்லியின் முகம் நாணத்தால் சிவந்தது. அதையும் புரிந்து கொண்டு விட்டீர்களா என்றாள். நீ நாங்கூர்வேல் மகளானதும் சோழ நாட்டின் பிற்கால ராணியாக மன்னர் உன்னை ஏற்றதும் எனக்கு தெரியும். இதை பற்றிதான் சற்று முன்பு கூட விவாதித்தோமே. இந்த விவரங்கள் அனைத்தையும் தற்சமயம் சோழ நாடெங்கும் உலாவும் எனது ஒற்றர்கள் கூறினார்கள். அதில் எனக்கு ஆச்சரியமில்லை அல்லி. பண்டை பள்ளிக்கும் கருவெளிகளையும் மன்னருக்காக உயிரையும் கொடுக்க துணியும் இதயத்தையும் உடைய என் அல்லியை விட சிறந்த ராணி சோழ மண்டலத்துக்கு எங்கிருந்து கிடைக்கப் போகிறாள் என்ற இளஞ்செழியன் மீண்டும் பட்டுச்சீலையை நோக்கி தலையை தாழ்த்தி, நான் வந்த 1 மாத காலமாக சோழ நாட்டின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தலைமறைவாயிருந்து கவனித்து வருகிறேன். தலையை நான் கவசத்தால் மறைப்பதை கூறவில்லை. அந்த வேடம் புகாருக்கு மட்டும்தான். மற்ற இடங்களில் நேராகவும் போகிறேன், மாறு வேடங்களிலும் போகிறேன். அப்படி போய் பல இடங்களையும் ஆராய்ந்ததன் விளைவாகத்தான் இந்த பட்டுச்சீலையில் திட்டத்தை தீட்டினேன். இதோ புலிச்சின்னம் குணவாயிற்கோட்டம். இதோ இருக்கும் ஈட்டிதான் இருங்கோவேலிருக்கும் உறையூர். அவனுக்கு பின்னால் பாண்டிய நாடு, பக்கவாட்டில் சேரமலை நாடு. இந்த 3 இடங்களும் அருகில் இருப்பதால் மூவருடன் தனித்தனியாக போரிட முடியாது. ஆகவே மூவரையும் சேர்த்து ஓரிடத்துக்கு இழுக்க வேண்டும். அந்த இடத்தை தான் இந்த பெரும் சிவப்பு புள்ளியால் குறிப்பிட்டிருக்கிறேன். அங்கு நாம் சந்திப்போம் சேர பாண்டியர்களையும் வேளிர்களையும். அங்கு அவர்கள் முறியடிக்கப்பட்டால் பின்வாங்க இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அந்த வழியில் அவர்களை வடக்கு நோக்கி போகவிட்டு இந்த சிறிய சிவப்பு புள்ளி இருக்கும் இடத்தில் மடக்கி நிர்மூலமாக்குவோம் என்றான். ஏன், நேராக உறையூரை தாக்கி பிறகு பக்கத்தில் 7 காதத்தில் இருக்கும் கருவூரை தாக்கினால் என்ன என்று கேட்டாள் ராணி. இதோ பார் ராணி, உறையூரை அடைய காவிரியை கடக்க வேண்டும். அங்கிருந்து கருவூரை அடைய ஆம்பிராவதியை கடக்க வேண்டும். 2 நதிகளின் இடைஞ்சல் இருக்கிறது. 2 பெரும் கோட்டைகளை உடைய 2 தலைநகரங்களையும் வளைத்து ஓடுகின்றன. அந்த நதிகளை இயற்கை அரண்களாக சோழ சேர மன்னர்கள் எப்பொழுதும் நினைத்து வந்திருக்கிறார்கள். ஆகவே நதி முகப்புகளில் காவற்படை உண்டு. காவற்படைகளை தாண்டினால் நதிகளின் இடைஞ்சல், நதிகளை தாண்டினால் செயற்கை அரண்களான கோட்டைகளின் இடைஞ்சல். அதுவும் கருவூர் வஞ்சியின் கோட்டை பலமானது, பல வளைவுகளை கொண்டது. வெற்றி கொள்ள முடியாது. நாம் இருவரும் முன்பு வஞ்சிக்கு சென்றபோது கவனித்தேன் அதன் அமைப்பை. சேரனை வெற்றி கொள்வதானால் அவனை கோட்டையிலிருந்து வெளியே இழுக்க வேண்டும் என்று அன்றே முடிவு செய்தேன். ஆகவே இந்த சிவப்பு புள்ளிக்கு அவர்களை இழுக்க வேண்டும் என்று விளக்கினான் படைத்தலைவன். எப்படி இழுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டால் அதுவரை மௌனமாயிருந்த அலிமா. நான் இழுக்கப் போவதில்லை அலிமா, மன்னர்தான் இழுக்க வேண்டும்.
போர் மூழும் வரை இதில் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றான் படைத்தலைவன். ராணியும் அல்லியும் சட்டென்று திரும்பி வியப்புடன் படைத்தலைவனை பார்த்தார்கள். என்ன, போர் மூழும் வரை கலந்து கொள்ளப் போவதில்லையா என்று அல்லி வாய் திறந்தும் கேட்டாள். இல்லை அல்லி, இல்லை என்றான் படைத்தலைவன். ஏன்? உஷ்ணத்துடன் வெளிவந்தது அல்லியின் கேள்வி. காரணங்கள் பல இருக்கின்றன, ஆனால் அவை எதையும் இப்பொழுது கூற முடியாது. காரணங்கள் இந்த பட்டுச்சீலை சித்திரங்களில் இருக்கின்றன என்று கூறிய படைத்தலைவன் சரையலென பட்டு சீலையை மடித்து கையில் இருந்த கத்தியால் இரண்டாக கிழித்து அவற்றில் ஒன்றை அல்லியிடம் கொடுத்து, அல்லி, இதை மன்னனிடம் கொடுத்துவிடு, அவர் புரிந்து கொள்வார் என்று சொல்லி மற்றொரு பாதியை மடித்து தன் மடியில் வைத்து கொண்டான். படைத்தலைவன் செயல்கள் விசித்திரமாயிருந்தன அந்த பெண்கள் மூவருக்கும். ஆனால் அவர்கள் வியப்பை சிறிதும் லட்சியம் செய்யாத படைத்தலைவன் சொன்னான், என்னிடம் ஆழ்ந்த அன்புள்ள உங்கள் மூவரால் தமிழகம் பிழைக்க வேண்டும். அல்லி, நீ மன்னனிடம் சீலையை கொடு. உன்னை பத்திரமாக மீண்டும் அலிமா வானகரை சேர்ப்பாள். பிரம்மானந்தரிடம் எதுவும் சொல்லாதே. திரும்பி வந்த விதத்தை பற்றி ஏதாவது சொல்லி மழுப்பிவிடு. சீக்கிரம் குணவாயர் கோட்டத்துக்கு போ. நீ இருக்க வேண்டிய இடம் மன்னர் அருகில். அலிமா என்னுடன் இருப்பாள். ராணி இருக்க வேண்டிய இடம் டைபீரியஸுக்கு அருகில். அலிமா தன் பெருவிழிகளை படைத்தலைவன் மீது நாட்டினாள். ராணி டைபீரியஸின் அருகில் இருக்க வேண்டுமா என்றும் கேட்டாள். ஆம். ஏன்? படைத்தலைவன் தன் கூறிய விழிகளை அலிமா மீது நாட்டி, வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க முடியும் என்று கூறியதன்றி, நேரமாகிறது அலிமா, அல்லியை அழைத்து போ. நான் ராணியிடம் சில விஷயங்களை தனிமையில் பேச வேண்டும் என்றும் கட்டளையிட்டான். அத்தியாயம் 97 நிறைவுற்றது.